இலங்கையில் எங்கள் அக்கா தங்கச்சிங்களை கற்பழித்து கொலை செய்யப்பட்டாங்கடா அப்படின்னு. உங்கள் அக்காக்கு அப்படி நடந்ததா? உன் தங்கச்சிக்கு அப்படி நடந்ததா? உங்கள் வீட்டில் நடந்ததா? இங்கே என்ன பிரச்சனைனா, தன் வீட்டு கூரை எரியாத வரை இங்கே எவனோ தண்ணி எடுத்துகிட்டு வர தயாரா இல்லை. இது என் வீட்டில் நடக்கல, பக்கத்து வீட்டில் தானே நடக்குது, நான் எதுக்கு இதுக்கு போய் அழுகணும் அப்படின்னு. பக்கத்து வீட்டில் எரியிற நெருப்பு நாளைக்கு உன் வீட்டில் எரியாதுன்னு என்ன நிச்சயம்? நடக்கும், ஒரு நாள் இங்கேயும் நடக்கும், நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்கள் அதை கவனத்துக்கு கொண்டு வரணும். இந்த விஷயத்தை மாணவர்கள்கிட்ட, என்னுடைய நண்பர்கள்கிட்ட சொல்லும் போது, ஆட போடா இதை பற்றியே பேசிகிட்டு இருக்க, சும்மா இதை பற்றியே பேசிகிட்டு இருக்க, துப்பாக இருக்கு மச்சான் அப்படின்னு பேசுகிறான். மாறி இருக்கு இப்போ. ஏன் நாம் தமிழர்னு கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அது மாறுச்சு. இப்போ நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் சீமான் மாமா தான். மாற்றம் என்பது சொல்லல, செயல். செஞ்சு காட்டுவோம் நாங்கள். இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டான். நிறைய பேர் சினிமா முகத்தில் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதுலேருந்து ஒரு சில பேர் வந்துட்டான்ல. இப்போ நான் வந்துட்டேன்ல. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாம் ஸ்கூல் விட்டு வரும்போது கூட்டம் நடக்கும்போது சேரை போட்டு உட்காந்து இதெல்லாம் நம்ம பார்த்தது இல்லையா? வந்துட்டாங்க, பிள்ளைங்க வந்துட்டாங்க. என்னன்னா பெற்றோர்கள் இப்போவே நம்ம தாய்மொழியை வளர்க்கணும். சொல்லி